ஐபிஎல் 2026 மினி ஏலம் துபாயில் களை கட்டி வருகிறது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி உட்பட மொத்தம் 10 அணிகள் 77 வீரர்களை தேர்வு செய்ய போட்டி கொண்டிருக்கின்றனர் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதுவரை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 3 வீரர்களை ஏலம் எடுத்திருக்கிறது. 3 வீரர்களில் 2 பேர் ஐபிஎல் வரலாற்று சாதனை நிகழ்த்தியிருக்கிறார்கள் என்பது கூடுதல் சிறப்பம்சமாக பார்க்கப்படுகிறது. கேம்ரூன் கிரீன், நாட்ஜே போன்ற வெளிநாட்டு வீரர்களை ஏலம் எடுக்க முன்வராத சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நிர்வாகம் உள்ளூர் முதல் தர கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடி சோபித்த இளம் கிரிக்கெட் வீரர்களை ஏலத்தில் எடுத்து ஒரு வரலாற்று நிகழ்வை பதிவு செய்திருக்கிறது. 2 இந்திய வீரர்கள் 14.2 கோடி ரூபாய்க்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த பிரசாத் வீர் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக 14 கோடியே 20 லட்சம் ரூபாய்க்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல ராஜஸ்தானை சேர்ந்த கார்த்திக் சர்மா 14.2 கோடி ரூபாய்க்கு ஏலம் மூலமாக ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறார். இந்த 2 வீரர்களுமே இதுவரை இந்திய அணியினுடைய ஜெர்சியை அணிந்ததில்லை. அதாவது சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடியதே கிடையாது. ஐபிஎல் போட்டிகளிலும் இவர்கள் விளையாடியதே கிடையாது. அப்படி இருக்க இந்த 2 வீரர்கள் யார்? ஏன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நிர்வாகம் இவர்களுக்கு 14 கோடியே 20 லட்சம் ரூபாய் கொடுக்க முன் வந்தது என்பதை நாம் மிகவும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். ஏற்கனவே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு அஸ்வின் மற்றும் ரவீந்திர ஜடேஜா போன்ற 2 சுழற்பந்து வீச்சாளர்கள் கிடையாது, விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒருவர் ஓய்வு பெற்றிருக்கிறார். எனவே அந்த 2 சுழற்பந்து வீச்சாளருக்கு பதிலாக மேலும் ஒரு சுழற்பந்து வீச்சாளர்கள் நமக்கு தேவை. அது மட்டுமல்லாமல் ரவீந்திர ஜடேஜா லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர், அதே போன்ற ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் நமக்கு தேவை. அது மட்டுமல்ல, ரவீந்திர ஜடேஜாவை போல மிடில் ஆர்டரில் ஃபினிஷிங்கில் மிக சிறப்பாக விளையாடக்கூடிய ஒரு இடதுகை சுழற்பந்து வீச்சாளர் மற்றும் ஒரு பேட்ஸ்மேன் தேவை. அதற்கு நிகராகத்தான் பிரசாத் வீர், உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த அந்த பிரசாத் வீர் பார்க்கப்படுகிறார். சையது முஸ்தாக் அலி தொடரில் கடந்த 5 தொடர்களிலுமே குறைந்தது 2 விக்கெட்டாவது வீழ்த்தி இருக்கிறார். அது மட்டுமல்ல, லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனான பிரசாத் வீர் 10 ரன்கள் 20 ரன்கள் குறைந்த பந்துகளில் அதிக ரன்களை எடுத்திருக்கிறார். இந்த சையது முஸ்தாக் அலி தொடரில் அவர் ஜொலித்தது மூலமாகத்தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நிர்வாகம் அவருக்கு இவ்வளவு ரூபாய் கொடுத்திருக்கிறது. சமீபத்தில் நடந்த அந்த கடந்த 5 போட்டிகளில் லெஃப்ட் ஹேண்ட் ஆர்த்தடாக்ஸ் பவுலிங்கில் மிக சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார். உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த இந்த பிரசாத் வீர் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியினுடைய மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனாகவும் மிடில் ஆர்டர் பந்து வீச்சாளராகவும் வர காத்திருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக கார்த்திக் சர்மா, விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனான இந்த கார்த்திக் சர்மாவை ஏன் 14 கோடியே 20 லட்சம் ரூபாய்க்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நிர்வாகம் ஏலம் எடுக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி ரசிகர்கள் மத்தியில் இன்னமும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஏற்கனவே மகேந்திர சிங் தோனி விக்கெட் கீப்பராக இருக்கிறார். சஞ்சு சாம்சன், ஜடேஜாவுக்கு பதிலாக நாம் எடுத்திருக்கிறோம். 2 விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன்கள் இருக்கும்போது மேலும் ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன்கள் ஏன் தேவை என்ற ஒரு கேள்வி எழுகிறது. இன்னமும் இது சஸ்பென்ஸாகத்தான் இருக்கிறது. மகேந்திர சிங் தோனி விக்கெட் கீப்பிங் செய்ய போவதில்லையா, அல்லது கார்த்திக் சர்மாவை விக்கெட் கீப்பிங் நிறுத்திவிட்டு சஞ்சு சாம்சன் அண்ட் மகேந்திர சிங் தோனி ஃபீல்டிங்கில் இருக்க போகிறாரா என்ற பல்வேறு விதமான கேள்விகளை இந்த கார்த்திக் சர்மாவுடைய தேர்வு நிகழ்த்தி இருக்கிறது. இந்த கார்த்திக் சர்மாவும் இதுவரை இந்திய அணிக்காக விளையாடியதில்லை, ஐபிஎல் போட்டிகளில் விளையாடியதில்லை. உள்ளூர் முதல் தர கிரிக்கெட் போட்டிகளில் மட்டும் விளையாடியிருக்கிறார். ராஜஸ்தான் அணிக்காக சையது முஸ்தாக் அலி தொடரில் நிறைய வெற்றிகளுக்கு முக்கிய பங்காற்றி இருக்கிறார். நம்ம தமிழ்நாடு அணிக்கு எதிராக 4 சிக்ஸர்களை பறக்க விட்டிருக்கிறார். 17 பந்துகளுக்கு 35 ரன்கள் எடுத்து கிட்டத்தட்ட ஸ்ட்ரைக் ரேட் 200க்கு மேல் அவர் வைத்திருக்கிறார். இந்த ஒரே ஒரு போட்டி மட்டுமே போதும் அவரை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நிர்வாகம் 14 கோடியே 20 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் எடுப்பதற்கு. இருப்பினும் இன்னமும் அந்த கேள்வி இருந்து கொண்டுதான் இருக்கிறது. மகேந்திர சிங் தோனி, சஞ்சு சாம்சன் போன்ற 2 ஜாம்பவான் விக்கெட் கீப்பர்கள் இருக்கும்போது ஏன் கார்த்திக் சர்மாவை 14.20 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுத்தது என்ற ஒரு கேள்வி. இருப்பினும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நிர்வாகம் ஆரம்பத்தில் அமைதியாக இருந்துவிட்டு உள்ளூர் நாயகர்களை தேர்வு செய்துகிறது. அடுத்த கட்ட இளம் தலைமுறை வீரர்கள் 2 பேருக்குமே 19 வயது 20 வயது தான். கார்த்திக் சர்மாவுக்கு 19 வயது, பிரசாந்த் வீருக்கு வெறும் 20 வயது தான். இன்னும் சர்வதேச போட்டிகளில் விளையாடவில்லை, ஐபிஎல் போட்டிகளிலேயே விளையாடவில்லை.
முதல் முறையாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக 2 பேருமே விளையாட காத்திருக்கிறார்கள். விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் கார்த்திக் சர்மா களமிறக்கப்படுவாரா மாட்டாரா என்ற ஒரு கேள்வி இருந்தாலும் IPL வரலாற்றில் உள்ளூர் முதல் தர வீரர்கள் 14,20,00,000 ரூபாய்க்கு ஏலம் போனது ஒரு வரலாற்று நிகழ்வாகவும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு ஒரு பெருமையான நிகழ்வாகவும் ரசிகர்கள் மத்தியில் பார்க்கப்படுகிறது.